நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் காட்டில் தாங்க சிம்மப்பட்டோன்னு வரும் இல்லை, காசு பணம் துட்டு மணி அப்படிங்கிற மாதிரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்கள் ராசியில் இருந்த குரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தனஸ்தானத்துக்கு வர்றார், கடகத்துக்கு வர்றார், வந்து உச்சமாகறாருங்க. கட்டாயம் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அங்கே இவ்வளோ கடன் கொடுக்கணும், இங்கே இவ்வளோ கடன் கொடுக்கணும் அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ கட்டாயம் பணம் வந்தே தீருங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, சாப்பாட்டுக்கே நான் வழி இல்லாமல் இருக்கேன், என்னைய போய் நீங்கள் வந்து பணக்கான காசு பணம் துட்டு மணின்னு பாட்டு பாடுவேன் அப்படிங்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தே தீரும். 2ஆம் இடத்துல உச்சமாகக்கூடிய குரு உங்களுக்கு அற்புதமான பண வரவை கொடுக்க போகிறாருங்க. ஆனால் பணத்தை வந்து கவனமாக கையாளக்கூடிய திறமை வச்சுக்கோங்க. ஏற்கனவே மிதுனம் அப்படி தான், எதையும் பிளான் பண்ணி தான் செய்யும். இருந்தாலும் இப்போ வரக்கூடிய பணத்தை நீங்கள் வந்து கவனமாக கையாளுறது ரொம்பவே சூப்பர் தாங்க. குரு வந்து உங்களுக்கு உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாருங்க. அப்போ வேலை இல்லை, எனக்கு மனசுக்கு வேலை திருப்தியாகவே கிடையாதுங்க, நானும் வந்து படித்தது அவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேங்க, ஒரு 10th படிச்சிருக்கவங்களுக்கு என்ன ஒரு சம்பளமோ அந்த சம்பளத்தில் தாங்க நான் இருக்கேன், எனக்கு எப்போ தான் ஒரு விடிவு காலம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கட்டாயம் உங்களுக்கு விடிவு காலம் வரப்போகுதுங்க. நல்ல ஒரு மனசுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. இல்லை, நான் வந்து ஒரு லோனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க, எல்லாமே ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க, அப்போ அந்த சிபிலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, இந்த பேங்க்கில் கொஞ்சம் நீங்கள் வந்து கிளியரன்ஸ் வாங்காமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால அது ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் அந்த லோன் உங்களுக்கு சாங்ஷன் ஆகுங்க. சின்ன கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அட்டகாசமாக ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துல குரு பார்வை படுறதுனாலங்க ஒரு பழைய வீடை வாங்கி அதை புதுப்பித்து அதை வந்து விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சினிமா துறையில் இருக்கவங்களுக்காகட்டும், டாக்டர்ஸ்க்கு, இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறையில் இருக்கவங்க, குறிப்பாக கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக இருக்க போகுதுங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நாளாக அந்த எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் இந்த பழம் புளிக்கும், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுருப்பீங்க, அது பாருங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களை தேடி வந்து சந்தோஷப்படுத்தும். அந்த மாதிரி தேடி வர்ற வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, ரொம்பவே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இன்சூரன்ஸ் பணம் வரும், தொழில் ஸ்தானத்தில் குரு பார்க்குறாருங்க. அப்போ தொழில் அட்டகாசமாக இருக்குங்க, சூப்பரான பலனை கொடுக்க போகுது. தொழில் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைப்பாங்க. எங்கிட்ட பணம் இல்லைங்க, ஆனால் ஐடியாஸ்லாம் நிறையா வச்சுருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க, சனி கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க.
அப்போ உங்களோட அம்மாவோட அங்கே கர்மஸ்தானத்திலேருந்து 12-4-7 பார்க்குறாங்க. அப்போ உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு சின்ன தொந்தரவுன்னு சொன்னாங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க. அதே மாதிரி தொழில் சூப்பராக குருவோட பார்வைப்படுறதுனால சூப்பராக இருக்கும். ஆனால் என்னென்னா சனியும் சேர்ந்து பார்க்குறனால ஒரு சின்ன தடங்கள் வரும். அந்த தடங்களை பார்த்து துவண்டு போகாமல் அந்த தடையை தாண்டி நீங்கள் போனீங்க அப்படின்னா கட்டாயம் குருவோட அருளால் அட்டகாசமாக தொழிலில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள். சனி 7ஆம் இடத்தை பார்க்குறனாலுங்க கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. என்ன தான் தொழில் நமக்கு முக்கியம்னாலும் குடும்பம், தொழில், குடும்பம் ரெண்டுமே நமக்கு 2 கண். அப்போ உங்களோட லைஃப் பார்ட்னருக்காகவும் டைம் ஒதுக்குங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்காகவும் டைம் ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் பேலன்ஸ் பண்ணி சூப்பராக போகலாங்க. அதே மாதிரி ராகு வந்து பாருங்கள் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்குன்னா நிறைய பயணங்கள் போவீங்க. அதுவும் தொழில் நிமித்தமாக போகக்கூடிய பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு ஆன்மீக பயணங்களையும் குறிக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் வந்து புதிதாக சொத்து வாங்கணும், அதுவும் சொந்த ஊரில் எனக்கு சொத்து வாங்கணும்னு மிகப்பெரிய கனவுங்க. நான் என்ன தான் வாழ்ந்த ஊரில் சொத்து இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு 1000 சதுரடியாவது என் ஊரில் வாங்கணும், என் சொந்த ஊரில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா எந்த ஊருக்கு போனாலும் சொந்த ஊரை மடக்கக்கூடாது, நமக்கு வந்து அதுதான் பேஸு. அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா அதில் ஒரு டாக்குமெண்ட் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டாக்குமெண்ட்டை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஹெல்த் வைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ அது உங்களுக்கு ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி குணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. பழைய கடன் தீரும். நிறைய பேருக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. அதுவும் இந்த சமயத்தில் கொஞ்சம் அந்த பிரச்சனை அதிகமாகி ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலியமாக குணமாகுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெஷரை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. தேவையில்லாமல் டிப்ரெஷன் அப்படிங்கிறமான தேவையில்லாத விஷயங்கள் யோசிக்கிறத முதல்ல நீங்கள் நிறுத்திக்கிட்டிங்கனாவே போதுங்க. அதே மாதிரி வார்த்தைகளை பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நம்மளோட குடும்ப விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறத குறிப்பாக பெண்கள் அப்படிங்கிறவங்க வந்து குறைச்சிக்கணுங்க. ஓவர் திங்கிங் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓவர் திங்கிங்கும் குறைச்சிக்கிறது நல்லது. ஓவர் திங்கிங் என்ன ஆகுனா உங்களோட அந்த முன்னேற்றத்தை ஒரு டம்ப் பண்ணிடும். அதனால் அன்னன்னைக்கு விஷயத்தை அன்னன்னைக்கு செஞ்சு உங்களோட பிஸ்னஸை சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் வர்றதுக்கான யோகம் உங்களுக்கு இந்த வருடம் குரு பகவானால் கிடைக்க போகுதுங்க. இப்போ எங்களுக்கு பணம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பணவரவுலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனால் என்னென்னா செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப தேவைங்க. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஜூன் மாதத்துக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க மாதிரி இருக்கும். மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாகும். சரிங்க. எங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் குழந்தை பாக்கியம் குரு உச்சமாக போகிறாருங்க. அப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு எனக்கு 10 வருஷமாக குழந்தை இல்லை, 15 வருஷமாக குழந்தை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என் குழந்தை இருக்குங்க, அது வந்து இப்போ வந்து காலேஜ் படிக்கிறோம், அப்படி படிக்க வைக்கிறதுக்குனா பயங்கரமாக செலவாகும், அதுக்கு நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காலகட்டம். அதுவும் சனி 12 பார்க்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் காலம் முழுக்க பயன்படும். அப்போ இப்போ தாராளமாக ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே லைனில் சொன்னோன்னா தொடக்கம் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைச்சே தீருங்க. வயதானவர்களுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மன அமைதியாக இருக்குங்க. குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்குங்க. தேவையில்லாமல் மனசையும் போட்டுக்கிட்டு உடம்பையும் போட்டு வருத்திக்காமல் ஃப்ரீயாக விடுங்க. எல்லாமே உங்களுக்கு சூப்பராக நல்லதாக நடக்குங்க. பரிகாரம் அப்படின்னா பட்டீஸ்வரம் துர்க்கை கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி புதன்கிழமை பெருமாளுக்கு ஒரு 2 துளசி இலையாவது சாத்திட்டு வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அம்மன் வழிபாடு ஆகட்டும், திங்கக்கிழமை ஒரு வயதான பெண்ணுக்கு ஒரு உணவு வாங்கி கொடுங்க. அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதம் இந்த வருடம் ஃபுல்லாக உங்களை அரண் போல காத்து நிற்கும்.